பரபரப்பான நெருக்கடி மிகுந்த உலகில் மறந்துவிட்ட பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட குழந்தைகள் திருவிழா பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிறார் திருவள்ளுவர். தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளராத 30 ஆண்டுகளுக்கு முன் குழந்தைகள் தெருவில் தான் விளையாடி மகிழ்ந்தனர். ஆனால் இன்று காலையில் எழுந்தவுடன் பல் தேய்க்கும் முன் செல் தேய்க்கும் பழக்கத்திற்கு சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரை அனைவரும் அடிமையாகிவிட்டனர். குழந்தைகளின் எதிர்காலம் மீதான அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை கொண்டாட்டம் என்பதையே மாற்றியமைத்துவிட்டது. உரியடித்தல், பட்டம் விடுதல், பம்பரம் விடுதல், கோலி ஆடுதல், பூ கட்டுதல், 5ஆம் கல் ஆடுதல், பரமபதம், தாயம் போன்ற சொற்களே மறந்துவிடும் அளவிற்கு குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. மறந்து போன பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையிலும் வாழ்க்கையை கலை வடிவங்களுடன் இணைந்து செயல்படுத்தி வரும் தமிழரின் வாழ்வியலை தெரிந்து கொள்ளும் விதமாகவும் குழந்தைகள் திருவிழா சேலத்தில் நடத்தப்பட்டது. இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை, இந்திய மாதர் சங்கம், சேலம் குழந்தை வளர்ப்போர் சங்கம், உயிர் நோக்கம் அமைப்பு சேர்ந்து நடத்திய இந்த நிகழ்வில் பட்டம் விடுதல் தொடங்கி பம்பரம் விடுதல் வரை குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் சொல்லித்தரப்பட்டது. மேலும் கோலம் போடுதல், தென்னை ஓலைகளை கொண்டு கைவினைப் பொருட்களை உருவாக்குதல், புள்ளி கோலம் வரைதல் போன்ற நிகழ்வுகளிலும் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஓவியம் வரைதல், மண்ணிலிருந்து சிறு பொருட்களை உருவாக்குவதிலும் சிறு குழந்தைகள் பங்கேற்றனர். பாரம்பரியத்தை நம்முடைய குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். நம்ம பெயிண்டிங் பண்ணி இந்த சார்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணி எல்லாமே குழந்தைகள் தான். அவங்க எப்படி இந்த பேனர் ரெடி பண்ணுறதுன்னு பண்ணாங்க. எல்லாமே அவங்களே அவங்க கைப்பட பெயிண்ட் பண்ணி இந்த இடத்தையே ஒரு விழா கோலமாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விளையாண்டதோடு சரி, நம்ம குழந்தைங்க விளையாண்டதே கிடையாது. அதை நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். இதை சேலம் பீப்புள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சிறுவர் சந்தை என்ற பெயரில் காய்கறி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்யும் நிகழ்விலும் குழந்தைகள் பங்கேற்றனர். மண்ணில் விளையாட வேண்டும், வெயில் படும்படியான வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் சிறுவர் சந்தை நடத்தப்பட்டதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். வெயில தான் உட்கார வச்சிருக்கோம். வெயிலோட கனெக்ட் ஆகணும், மதரத்தோட கனெக்ட் ஆகும். அப்பதான் அவங்க இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும், அவங்களோட பிரெயின் பியூட்டிஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகும், அவங்க பாடி ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா குழந்தைங்களும் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கெஸ்ட் வந்தாலே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், கம்யூனிகேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லா டெவலப் ஆகும். அதுக்காக மட்டும்தான் இந்த சிறுவர் சந்தை நாங்க பண்ணியிருக்கோம். மண்ணில் விளையாடும் குழந்தைகளுக்கு உடை மட்டுமே அழுக்காகும். ஆனால் செல்லில் விளையாடும் குழந்தைகளுக்கு மனமும் அழுக்காகும் வாய்ப்பு உள்ளது. இதனை உணர்ந்து அக்கம் பக்கத்தினரையும் அருமை உறவுகளையும் தெரிந்து கொள்ளும் வகையில் குழந்தை வளர்ப்பு அமைய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.